ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரோட்டோடைப்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் சைனிங், ஸோ ப்ரோட்டோடைப் பற்றி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் ஃபஸ்ட்டு 3 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ஐ கார்டில் மேலே தரேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற 4th மெத்தட் வந்து ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு க்ரியேட் பண்ணுறது. ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம நியூ கீவேர்டு வச்சு இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு. அது வந்து அந்த திஸ் கீவேர்ட் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். திஸ் டாட் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் நேம், திஸ் டாட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்ட் பர்சன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் பண்ணிப்போம். நியூ கீவேர்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப். ஸோ இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கன்சோல் லாக் பண்ணிடலாம். ஸோ கன்சோல் லாக் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கிரியேட் ஆப்ஜெக்ட் இருந்த இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்சன் வேரியபிளில் இப்போ மேப் ஆகிடுச்சு. பட் அன்டிஃபைன்டுன்னு ஏன் வருதுன்னா நம்ம இதுக்கு வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம பாஸ் பண்ணல. ஸோ இப்போ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபஸ்ட் நேம், செகண்ட் பேராமீட்டர் வந்து லாஸ்ட் நேம். ஜீக்கன் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது கன்சோல் லாகில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பிரிண்ட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுவும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த கன்சோல் லாகை நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் நேம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துடலாம். பர்சன் டாட் பிரிண்ட் நேம். இது சின்ஸ் ஃபங்க்ஷனுன்றதுனால இதை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் பேரன்தசிஸ் போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் இருக்க இந்த ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து 4th மெத்தட் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர்லேயே வந்து நம்ம வந்து ப்ரோட்டோடைப்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன் நேம் டாட் ப்ரோட்டோடைப் டாட் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ நான் மிடில் நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து நான் கோடிங்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் வந்து இங்கே இந்த பிரிண்ட் நேம் ஃபங்க்ஷனில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் த மிடில் நேம். ஸோ திஸ் டாட் மிடில் நேம். ஸோ இப்போது இந்த ப்ரோட்டோடைப் நம்ம டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் பர்சன் 1 அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். நியூ கிரியேட் ஆப்ஜெக்ட்.
ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கணும் எக்ஸப்ட் த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இந்த பிரிண்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். person1 டாட் பிரிண்ட் நேம். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வர வேண்டிய அவுட்புட் வந்து தமிழ் கோடிங் கீக் அப்படின்ற அவுட்புட் வரணும். ஓகே, ஸோ அந்த அவுட்புட் வந்துருச்சு நமக்கு. ஸோ வந்து இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பிரிண்ட் நேம் ஃபங்க்ஷன்லேருந்து ஆக்சஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் வித் ப்ரோட்டோடைப்பு. ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும், ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். அந்த ப்ரோட்டோடைப் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஏரியாஸில் வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ப்ரோட்டோடைப்பு. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, அதை இன்னரிட் பண்ணணும் மல்டிபிள் கிளாஸஸில் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 2 கான்செப்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.